நான் அண்ணியை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். அண்ணியின் சொத்தின் மீதுள்ள ஆசையினால் நீங்கள் எப்படி இப்படி செய்யலாம் என்று அவன் கோபமாக கேட்டான். அவன் மிகவும் திறமையானவன். கோடிக்கணக்கான தொழில்களை நிர்வகித்து வந்தான். ஆனால் அவனது அண்ணியின் பெயரிலும் கோடிக்கணக்கான நிலங்கள் இருந்தன. அவனது அண்ணனின் விதவை மனைவியை திருமணம் செய்து கொள்ள அவனுக்கு விருப்பமில்லை. இந்தியா முழுவதும் மற்றும் வெளிநாடுகளிலும் அவனது தொழில் பரவியிருந்தது. குறைந்தபட்சம் சொத்துக்காக திருமணம் செய்து கொள்வது அவனது அறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. அண்ணனின் திருமணத்திற்கு பிறகு உடனடியாக அவன் அமெரிக்கா சென்று விட்டான். அங்கு சென்ற 14 நாட்களுக்கு பிறகு அவனுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அதில் அவனது அண்ணன் இறந்து விட்டதாக சொல்லப்பட்டது. அவனது அண்ணனுக்கு அப்போது சுமார் 33 வயது. அந்த இரவு முழுவதும் அவனால் தூங்க முடியவில்லை. கோகுலுக்கு அவனது அங்கிளுடன் நல்ல உறவு இருந்தது. ஆனால் எவ்வித தயக்கமுமின்றி அவர்களது வீட்டின் பெண்கள் வசிக்கும் பகுதிக்குள் அவன் சென்றதில்லை. அவர்களது மூத்த மகள் கூட அவனை விட இளையவள். பிறகு அவர்கள் நகரத்திற்கு சென்று விட்டனர். அங்கிளை அவன் அடிக்கடி சந்திப்பதுண்டு. அவர்களது மகள்கள் நகரத்தில் படித்து கொண்டிருப்பது அவனுக்கு தெரியும். பிறகு அவன் தனது சொந்த தொழிலை தொடங்கினான். யாருடனும் சந்தித்து பேசக்கூட அவனுக்கு நேரம் இருக்காது. கடும் உழைப்பினால் தனது தொழிலை அவன் மிகவும் முன்னேற்றினான். அவர்கள் பரம்பரை பணக்காரர்கள். அவர்களுக்கு ஏராளமான நிலங்கள் இருந்தன. ஆனால் தனது குடும்பத்திலேயே தொழில்துறையில் காலடி எடுத்து வைத்த முதல் ஆள் அவன்தான். அதன் மூலம் தனது குடும்பத்தின் பெயரை உயர்த்தி பிடித்தான். ஒரு நாள் கோகுல் வழக்கம் போல ஷாப்பிங் செய்ய வந்தபோது ஒரு பெண்ணின் மீது மோதிவிட்டான். இளஞ்சிவப்பு நிற நீண்ட அனார்கலி உடை அணிந்து அதே நிற துப்பட்டாவல் முகத்தை பாதி மறைத்திருந்த அவள் ஒரு தேவதையை போல தெரிந்தாள். அவள் தனது பையை பார்த்து கொண்டே நடந்ததால் அவன் மீது மோதிவிட்டாள். கோகுல் தன்னுடன் மோதியவளை பார்த்தான். மோதிய பிறகு அவள் கண்களை உயர்த்தி அவனை பார்த்தாள். மை எழுதிய அவளது ஆழமான கண்கள் அவள் கோபத்தை வெளிப்படையாக காட்டின. அந்த பெண் அவனை முறைத்து பார்த்தாள். அவன் உடனடியாக ஒரு பக்கம் ஒதுங்கி அவளுக்கு வழிவிட்டான். அவன் முன்னேறி சென்றாலும் அவளது ஆளுமையில் ஏதோ ஒன்று அவனை ஈர்த்ததால் அவன் நின்று பின்னால் திரும்பி பார்த்தான். அவள் தனது தோழியுடன் ஏதோ ஒரு விஷயத்திற்காக வாதிட்டு கொண்டிருந்தாள். கோகுலின் இதழ்களில் ஒரு சிறு புன்னகை அரும்பியதை அவனே உணரவில்லை. வானதி ஆசிரியர் பயிற்சி எடுத்து கொண்டிருந்த போது அவளது வீட்டிற்கு வந்திருந்தாள். அவள் அனைவரையும் சந்தித்துவிட்டு சமையலறைக்கு சென்றாள். சமையலறை ஜன்னல் வழியாக வெளியே நின்றிருந்த ஒரு மனிதனை அவள் பார்த்தாள். அவன் வெள்ளை நிற சட்டையும் லேசான நீல நிற பேண்டும் அணிந்திருந்தான். அவன் தனது தலைமுடியை பின்னோக்கி வாரியிருந்தான். அவளால் அவன் முகத்தை பார்க்க முடிந்தது. அவன் போனில் யாரிடமோ பேசி கொண்டிருந்தான். அவ்வப்போது கால்களை தரையில் தேய்த்தும் கைகளால் சைகை செய்தும் பேசினான். எதிரே இருப்பவர் தன்னை பார்ப்பது போலவே அவன் பேசி கொண்டிருந்தான். வானதி ஒரே நொடியில் அவனை அடையாளம் கண்டு கொண்டாள். அவன் அந்த மாலில் பார்த்த அதே பையன். அப்படியானால் அவன் அவளுக்கு தெரிந்த அந்த அங்கிளின் மகனா? அவளுக்கு தெரியவில்லை. அவள் கண்கள் பிரகாசம் அடைந்தன. அவன் போனை வைத்துவிட்டு உள்ளே செல்லும் வரை அவள் அங்கேயே நின்று பார்த்து கொண்டிருந்தாள். அவன் உள்ளே சென்றதும் வானதி பெருமூச்சு விட்டாள். ஒருவர் எப்படி இவ்வளவு அழகாக இருக்க முடியும்? தொலைவில் இருந்தே அவனது இருப்பை அவளால் உணர முடிந்தது. கோகுல் வானதி தேவராஜின் முதல் விடலை பருவ காதல் என்பது யாரும் அறிந்திருக்கவில்லை. அந்த ஈர்ப்பு மெல்ல மெல்ல அன்பாக மாறி பின் உண்மையான காதலாக மாறவிருந்தது. அவன் எப்போது வெளியே வருவான், அவனை எப்போது பார்க்கலாம் என்று தன் அறை பால்கனியில் நின்று அவள் காத்திருந்தாள். அவர்கள் கிளம்பும் போதுதான் மீண்டும் அவனை பார்த்தாள். அவ்வளவு கூட்டத்திலும் அவன் ஒருவன் மட்டுமே அந்த சூழலையே ஆட்கொண்டது போல் தெரிந்தான். மற்ற எவர் மீதும் அவள் கவனம் செல்லவில்லை. யாரோ தன்னை பார்க்கிறார்கள் என்பதை கோகுல் உணர்ந்தான். அவன் அங்கும் இங்கும் பார்த்தான். ஆனால் யாரும் தென்படவில்லை. எல்லோரிடமும் விடைபெற்று அவன் தன் ரேஞ்ச் ரோவர் காரில் அமர்ந்தபோது வானதியின் இதயம் வேகமாக துடித்தது. அவன் சென்ற பிறகு அவளுடைய சொந்த வீடே அவளுக்கு அமைதியாகவும் வெறிச்சொடியும் தெரிந்தது. அன்று இரவு அவளது அப்பா அவளிடம் வந்து தங்களுக்கு தெரிந்த ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு பையனுக்கு வரன் வந்திருப்பதாக கூறினார். ஒரு கணம் அவள் இதயம் நின்றது போலிருந்தது. நாம் விரும்பும் நபர் இவ்வளவு சீக்கிரம் நமக்கு கிடைத்து விடுவாரா என்று அவள் யோசித்தாள். தன் அப்பா எடுக்கும் முடிவே சரியானது என்று அவரிடமே அந்த பொறுப்பை ஒப்படைத்தாள். தேவராஜ் சற்று கவலையாக இருந்தார். காரணம், அவர் மகளுக்கு வயது 21 தான். ஆனால் அந்த பையன் அவளை விட வயதில் மூத்தவன். இருப்பினும்
குடும்ப பாரம்பரியத்தின்படி அவரால் அந்த வரனை மறுக்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த பையன் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன் மற்றும் நன்கு அறிமுகமானவன். அவருடைய மூத்த மகள் அன்சிகாவுக்கு 25 வயது. அவளுக்கு ஏற்கனவே திருமணம் நிச்சயமாகி இருந்தது. ஆனால் புகுந்த வீட்டிற்கு அனுப்பும் சடங்கு இன்னும் பாக்கி இருந்தது. வரன் உறுதியான சில நாட்களில் நிச்சயதார்த்த சடங்குகள் நடந்தன. அதில் கோகுல் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் வானதிக்கு நம்பிக்கை இருந்தது. திருமணத்திற்கு முன்பு அவர்கள் தங்கள் ஊருக்கு திரும்பவிருந்தனர். அப்போது வானதியின் அம்மா உமா திருமணத்திற்கான பொருட்களை இங்கேயே வாங்கிவிடலாம் என்று கூறினார். உமா தன் 2 மகள்களுடன் மாலுக்கு வந்திருந்தார். அம்மா, உங்களுக்கு என்ன வேண்டுமோ வாங்கி கொள்ளுங்கள். நான் ஏதாவது குடிக்கப் போகிறேன். நீங்கள் என்னை மிகவும் களைப்படைய செய்கிறீர்கள் என்று எரிச்சலுடன் கூறினாள் வானதி. வானதி பிடிவாதம் பிடித்தால் கேட்க மாட்டாள் என்று தெரிந்ததால் உமா அவளை செல்ல அனுமதித்தார். அவள் மாலை விட்டு வெளியே வந்து சாலையை கடக்கும்போது ஒரு அதிவேக கார் அவள் மீது மோதுவது போல வந்து நின்றது. கார் டிரைவர் பலமாக பிரேக் போட்டார். காரில் இருந்த நபர் கோபத்துடன் வெளியே வர தொடங்கினான். ஆனால் அவன் பார்வை வானதி மீது விழுந்ததும் ஒரு கணம் அப்படியே உறைந்து நின்றான். வானதி கோகுலை பார்க்கவில்லை. அதனால் அவள் அவன் மீதே கோபப்பட்டாள். பாருங்கள், இது உங்கள் தவறு. நான் சாலையை கடந்து கொண்டிருந்தேன். நீங்கள் தூரத்திலிருந்து பார்க்கும்போதே காரின் வேகத்தை குறைத்திருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் அதை செய்யவில்லை. இதன் மூலம் தவறு உங்களுடையது என்பது தெளிவாக தெரிகிறது. கீழே விழுந்த தன் பையை எடுத்துக்கொண்டே அவள் வேக வேகமாக பேசினாள். அவள் நிமிர்ந்து பார்த்தபோது அவளுடைய வார்த்தைகள் அங்கேயே நின்றுவிட்டன. நீங்கள் என்னிடம் மன்னிப்பு. அவளது நாக்கு அப்படியே அடங்கி போனது. அவள் மௌனமாவதை கோகுல் பார்த்தான். இன்று அவள் வேறு ஆடையில் இருந்தாள். ஆனால் துப்பட்டா அணியும் விதமும் மை தீட்டப்பட்ட அவளது ஆழமான கண்களும் அதேதான். ஒரு நொடியில் அவன் அவளை அடையாளம் கண்டு கொண்டான். என்னை மன்னித்து விடுங்கள் என்று கோகுல் கூற வானதி ஆச்சரியத்தில் கண்களை விரித்தாள். பிறகு அவள் அங்கிருந்து நகர்ந்து சென்றாள். கோகுல் தன் தலையை தடவி கொண்டான். இன்றும் அவனால் அவளுடைய பெயரை கேட்க முடியவில்லை. வானதி காஃபி கப்புடன் திரும்பி வந்தாள். அவள் மாலுக்குள்ளேயே காஃபி வாங்கியிருக்கலாம். ஆனால் வெளியே இருந்த ஒரு கடையின் காஃபி அவளுக்கு மிகவும் பிடிக்கும். ஒரு வாரம் முழுவதும் திருமணத்திற்கான பொருட்களை வாங்கினார்கள். பிறகு அவர்கள் தங்கள் கிராமத்திற்கு புறப்பட்டனர். கிராமத்தின் நுழைவாயிலேயே அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இன்று அவள் சிவப்பு மற்றும் தங்க நிற வேலைப்பாடுகள் கொண்ட சேலையில் இருந்தாள். அவளது விரலில் மரகத மோதிரம் மின்னியது. ஒரு கையால் தன் சேலை தலைப்பை அணைத்து பிடித்திருந்தாள். அவர்கள் தங்கள் மாளிகையை சென்றடைந்தனர். பின்னர் அவளது அம்மாவும் அப்பாவும் முன்பே முடிவு செய்திருந்த மற்றொரு மாளிகைக்கு சென்றனர். அவர்கள் சில பரிசுகளை கொண்டு வந்திருந்தனர். உணவையும் சில பொருட்களையும் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்ற கோகுல் அனுப்பப்பட்டான். அம்மா, என்னை வேலைக்காரனாக மாற்றிவிட்டீர்கள் என்று அவன் கோரினான். அவன் காலையிலிருந்து ஆன்லைன் மீட்டிங்கில் பிஸியாக இருந்தான். அதற்கு மேல் அவனது அம்மா இது அதுவென வேலை சொல்லி கொண்டிருந்தார். உன் சகோதரனின் திருமணம், இதற்கே கலைத்து விட்டாயா என்று அவனது அம்மா சிரித்து கொண்டே கேட்டார். ஆனால் இந்த வேலையை வேலைக்காரர்கள் செய்யலாமே என்று அவன் புகார் செய்தான். மகனே, வீட்டு வேலைகளை நாமே செய்வதுதான் அழகு, குறிப்பாக மருமகள் மற்றும் மகள்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் என்று அவர் கூற அவன் அமைதியாக தலையசைத்து எழுந்து நின்றான். சரி, சொல்லுங்கள், யாரிடம் கொடுக்க வேண்டும்? நான் காரில் காத்திருக்கிறேன். அவனது அம்மா ஒரு வேலைக்காரனுடன் பொருட்களை அனுப்பினார். அப்போது அந்த அங்கிலும் அவரது ஆண்டியும் ஏற்கனவே அந்த வீட்டில் இருந்தனர். சுமார் 15 நிமிடங்களுக்கு பிறகு அவன் அங்கிளின் மாளிகையை அடைந்தான். வாசலில் இருந்து காரை உள்ளே கொண்டு வந்து கேரேஜில் நிறுத்தினான். பிறகு கதவை தட்டி பொருட்களை எடுத்தான். அன்சிகா கதவை திறந்தாள். கோகுல் அவளை பார்த்து புன்னகைத்தான். வணக்கம் என்று அன்சிகா சிரிப்புடன் அவனை வரவேற்றாள். அம்மா சில பொருட்களை அனுப்பியுள்ளார் என்று அவன் புன்னகையுடன் கூற அன்சிகா சில பொருட்களை வாங்கி கொண்டாள். இருவரும் வரவேற்பறைக்கு வந்து பொருட்களை மேஜை மீது வைத்தனர். தன் போக்கில் வரவேற்பறைக்கு வந்து கொண்டிருந்த வானதி ஒரு ஆண் குரலை கேட்டு அப்படியே நின்றாள். அவள் விரைவாக தன் சேலை தலைப்பால் முகத்தை சரி செய்து கொண்டாள். அன்சிகா அவளிடம் பேசி கொண்டிருந்தாள். கோகுல் தான் இப்போது என்ன வேலை செய்கிறான் என்பதை அவளிடம் சொல்லி கொண்டிருந்தான். வானதி தன் மொபைலை எடுப்பதற்காக வந்திருந்தாள். கோகுல் ஒரு பெண் வரவேற்பறைக்குள் வருவதை கண்டான். அவள் கருப்பு மற்றும் மெருன் நிற வேலைப்பாடுகள் கொண்ட சேலை அணிந்திருந்தாள்.
அவளது முக்காடு லேசாக முகத்தை மறைத்திருந்தது. அவள் அதை சரி செய்து கொண்டிருந்தாள். அவளது கையில் இருந்த நீல நிற மரகத மோதிரத்தை பார்த்ததும் கோகுலுக்கு உடனே அந்த மாலில் பார்த்த பெண் நினைவுக்கு வந்தாள். ஆனால் அவள் எப்படி இங்கே இருக்க முடியும் என்று எண்ணியவன் தன் பார்வையை கீழே தாழ்த்தி கொண்டான். இது வானதி என்று அன்சிகா புன்னகையுடன் அறிமுகப்படுத்தினாள். இதை ஏன் அவனிடம் சொல்கிறாள் என்பது கோகுலுக்கு புரியவில்லை. அன்சிகா கல்லூரியின் இறுதி ஆண்டில் இருந்தாள். ஆசிரியர் பயிற்சி பெற்று வந்தாள். வானதிக்கு அவனை சந்தித்தது மகிழ்ச்சியாக இருந்தது. தன் வீட்டிலேயே கோகுலை பார்த்ததும் அவள் மனம் துள்ளியது. இதய துடிப்பு வேகமானது. சமையலறை கதவின் ஓரத்தில் நின்றபடி அவனது அழகை பார்த்து கொண்டிருந்தாள். அவன் கிளம்புவதற்காக எழுந்தபோது அவளது இதயம் இன்னும் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. இன்று அவன் கருப்பு நிற குருதா மற்றும் வெள்ளை நிற பைஜாமில் இருந்தான். அது அவனது உயரமான தோற்றத்திற்கு கச்சிதமாக பொருந்தியிருந்தது. அவன் அந்த மாளிகையை விட்டு செல்லும் வரை வானதி அவனை ஒளிந்து நின்று பார்த்து கொண்டே இருந்தாள். அந்த உடையில் அவன் மிகவும் கம்பீரமாக இருந்தான். அன்சிகாவிடம் விவரங்களை கேட்டறிந்த பிறகு அவள் தனக்குள்ளேயே சிரித்து கொண்டாள். அவர் ஒரு சிறந்த மனிதர், உன்னை எப்போதும் சந்தோஷமாக வைத்திருப்பார் என்று கூறி வானதியின் சிவந்த கன்னங்களை பார்த்த அன்சிகா அவளை கட்டியணைத்து கொண்டாள். நான் உனக்காக மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று அன்சிகா கூறினாள். வானதி புன்னகையுடன் தன் அறைக்கு வந்தாள். கண்ணாடி முன் நின்று தன் சேலை தலைப்பால் முகத்தை மூடிக்கொண்டு வெட்கத்துடன் சுழன்று ஆடினாள். பிறகு கட்டிலில் சாய்ந்தாள். அவன் பெயர் கோகுல் என்பது இப்போது அவளுக்கு தெரியும். அவனை பற்றியே நினைத்து கொண்டு அவள் சிரித்து கொண்டிருந்தாள். தன் அதிர்ஷ்டத்தை எண்ணி அவளுக்கு பெருமையாக இருந்தது. இன்னும் ஒரு வாரத்தில் திருமணம். தான் மனதார விரும்பிய அதே நபருடன் தனக்கு திருமணம் நடக்கப் போகிறது என்பதை நினைக்கையில் அவள் இதயம் மகிழ்ச்சியில் துள்ளியது. திருமண ஏற்பாடுகளில் அந்த ஒரு வாரம் எப்படி ஓடியது என்றே அவளுக்கு தெரியவில்லை. அவள் திருமண மண்டபத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட போது அவள் கோகுலை தேடினாள். அவன் அங்கேதான் இருந்தான். ஆனால் எதிரே அமர்ந்திருக்கவில்லை. திருமண வேலைகளுக்காக ஓடி ஓடி பொருட்களை சரி செய்து கொண்டிருந்தான். அப்படியானால் அவள் நினைத்தது தவறா? அவளுக்கு திருமணம் யாருடன் நடக்கப் போகிறது? அவள் மனதில் விசித்திரமான கேள்விகளும் உணர்ச்சிகளும் எழத் தொடங்கின. பயந்த காலடிகளுடன் அவள் மணமேடைக்கு வந்தாள். பண்டிதர் சடங்குகளை தொடங்கினார். நடுங்கும் கைகளுடனும் தள்ளாடும் காலடிகளுடனும் ஒவ்வொரு சடங்கையும் அவள் செய்து முடித்தாள். நெற்றியில் குங்குமம் வைக்கும் போது அவள் மிகவும் பதற்றமடைந்தாள். அதன் பிறகு 7 சுற்றுக்கள் வந்தன. அந்த சமயத்திலும் அவள் ஏதோ நினைவிழந்த நிலையில் நடப்பது போலவே உணர்ந்தாள். தனக்கு கோகுலுடன் தான் திருமணம் நடப்பதாக அவள் இன்னும் நினைத்து கொண்டிருந்தாள். தேவராஜ் அவளை கன்னியாதானம் செய்து கொடுத்த போது அவள் மிகவும் கலக்கமடைந்தாள். அவள் பெருமூச்சு விட்டு கண்களை மூடிக்கொண்டாள். வெள்ளை நிற குர்தா, பைஜாமா, லேசான கிரீம் நிற சால் மற்றும் அதற்கேற்ற காலணிகள் அணிந்து மணமகன் அவ்வளவு ஈர்ப்பாக இருந்தான். யார் பார்த்தாலும் அப்படியே சொக்கி போய்விடுவார்கள். இப்போது எல்லோரும் வரிசையாக வந்து அவளை சந்தித்தனர். தோழிகள் அவளை கிண்டல் செய்தனர். சிறிது நேரத்திற்கு பிறகு அவளுடைய விடைபெறுதல் முடிந்து அவள் புகுந்த வீட்டிற்கு வந்தாள். கோகுல் அதே நேரத்தில் அவசர வேலையாக கனடா செல்ல வேண்டியிருந்ததால் குடும்பத்தினர் சிலருடன் கிளம்பி சென்றான். அவளது அறை பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அழகான முதலிரவு படுக்கை தயார் செய்யப்பட்டிருந்தது. அவள் கட்டிலில் அமர்ந்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு மணமகன் அறைக்குள் நுழைந்தான். வெட்கத்திலும் தயக்கத்திலும் அவளால் நிமிர்ந்து கூட பார்க்க முடியவில்லை. கதவை மூடிவிட்டு அவன் அவளை நோக்கி நடந்தான். கட்டிலில் அமர்ந்திருந்த மணமகளை பார்த்து அவன் ஒரு கணம் நின்றான். அவள் பேரழகியாக இருந்தாள். ஆனால் அவனை விட மிகவும் சிறியவள். விமலின் இதயத்தில் திடீரென்று ஒரு வலி ஏற்பட்டது. அவன் மெதுவாக அவள் அருகில் வந்தான். வானதியின் இதய துடிப்பு அதிகரித்தது. அவன் நிதானமாக அவள் அருகில் அமர்ந்தான். அவனுக்கு சுமார் 33 வயது இருக்கும். ஆனால் அவனது தோற்றமும் ஆளுமையும் அவனை அவ்வளவு வயதானவனாக காட்டவில்லை. அவனது தாடியிலும் முடியிலும் ஆங்காங்கே தெரிந்த நரைமயிர் அவனை இன்னும் வசீகரமானவனாக காட்டியது. வணக்கம் என்று அவன் சொல்ல வானதி குனிந்த கண்களுடன் லேசாக தலையசைத்தாள். இன்னும் அவனை ஏறிட்டு பார்க்கும் துணிச்சல் அவளுக்கு இல்லை. அவன் தன் பையில் இருந்து ஒரு சிறிய பெட்டியை எடுத்து அதிலிருந்த மோதிரத்தை அவளுக்கு முன்னால் வைத்தான். நீ நிஜமாகவே மிகவும் அழகாக இருக்கிறாய். இந்த சிறிய பரிசு உனக்காக என்றான். அவனது குரல் மிகவும் அமைதியாகவும் நிதானமாகவும் இருந்தது.
வானதி நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அவன் பார்ப்பதற்கு கோகுலைப் போலவே இருந்தான். ஆனால் அவன் கோகுல் இல்லை. ஒரு நொடியில் அவளது உலகமே மாறிப்போனது. இது என்ன நடந்துவிட்டது என்று திகைத்தாள். நான் விமல் என்று அவன் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். ஆனால் வானதி எந்த பதிலும் சொல்லவில்லை. விமல் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். அவள் முகத்தை அழுகை வரும் நிலையில் வைத்திருப்பதை பார்த்து அவன் தன் இரு கைகளையும் உயர்த்தி, என்னை மன்னித்து விடு என்றான். உன்னை அள வைக்கும் எண்ணம் எனக்கு சிறிதும் இல்லை. நீ நிதானமாக உடை மாற்றிக்கொள். ஏதாவது சாப்பிட வேண்டும் என்றால் சொல், நான் வரவழைக்கிறேன் என்று அவன் சாந்தமான குரலில் கூறினான். வானதி மெதுவாக எழுந்து உடை மாற்ற சென்றாள். சுமார் அரை மணி நேரத்திற்கு பிறகு அவள் திரும்பி வந்தபோது அழுத காரணத்தால் அவளது கண்கள் வீங்கியிருந்தன. விமலும் உடை மாற்றிக்கொண்டு வந்திருந்தான். அவன் எதுவும் பேசாமல் சோபாவில் தலையணையை வைத்து படுக்க தயாரானான். வானதி மனதிற்குள் கடவுளுக்கு நன்றி கூறிவிட்டு படுக்கையில் அமர்ந்தாள். அவள் தன்னை பார்க்கிறாள் என்பதை உணர்ந்த விமல் மீண்டும் பேசினான். யாராவது அறிமுகம் செய்து கொள்ளும் போது மற்றவர்களும் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உனக்கு தோன்றவில்லையா? அவன் குரலை கேட்டு அவள் திடுக்கிட்டாள். என் பெயர் வானதி, வானதி தேவராஜ் என்று அவள் மெதுவான குரலில் கூறினாள். அதை கேட்டு விமல் புன்னகைத்தான். அவன் புன்னகைப்பதை கண்ட வானதி மீண்டும் சோகத்துடன் படுத்து கொண்டாள். தன் விதியை நினைத்து அவளுக்கு அழுகை வந்தது. தான் யாரை திருமணம் செய்ய நினைத்தாலோ அவனுக்கு பதிலாக அவனது அண்ணனுக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டு விட்டாள். இப்போது அவள் எப்படி கோகுலின் முகத்தில் விழிப்பாள்? விமல் தலையணையில் தலை சாய்த்த போது அவனுக்கு வானதி மீது பரிதாபம் ஏற்பட்டது. எங்கே 21 வயது பெண், எங்கே 33 வயது மனிதன். அவனுக்கு திருமணமே செய்து கொள்ள விருப்பமில்லை. கரிஷ்மா தான் அவனது முதல் மற்றும் கடைசி காதல் என்பது அவனுக்கு நினைவிருந்தது. அவள் கிடைக்காத போது இனி தன் வாழ்க்கையில் வேறு யாரும் வரமாட்டார்கள் என்றே அவன் நினைத்திருந்தான். 10 வருடங்களாக அவன் வேறு எந்த பெண்ணையும் ஏறிட்டு கூட பார்த்ததில்லை. கரிஷ்மாவுக்கும் விமலின் சகோதரியின் கொழுந்தனுக்கும் திருமணம் நடந்தது. ஆனால் திருமணத்தன்றே அவள் இறந்து விட்டதாக செய்தி வந்தது. அந்த நாளுக்கு பிறகு விமல் முற்றிலுமாக மாறிவிட்டான். விதி இப்போது கரிஷ்மாவிற்கு பதிலாக வானதியை அவனிடம் தந்திருக்கிறதா? இதை பற்றி யோசித்து கொண்டே அவன் உறங்கி போனான். வானதிக்கு இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை. அவள் மௌனமாக அழுது கொண்டே இருந்தாள். காலை விமல் சீக்கிரமாகவே எழுந்து விட்டான். வானதியின் தூக்கம் கெடக்கூடாது என்பதற்காக அவன் விளக்குகளை போடவில்லை. அவன் குளித்துவிட்டு பூஜை செய்ய சென்றான். வானதியும் விழித்து கொண்டாள். அவன் பூஜை அறையில் கடவுளுக்கு முன்னால் கைகளை கூப்பி பூஜை செய்வதை பார்த்தபோது அவளது இதயம் வலித்தது. தன் கணவனை புறக்கணித்துவிட்டு தான் வேறு யாரை பற்றியோ சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமோ, தான் செய்வது சரிதானா என்று எண்ணினாள். விமல் பூஜையை முடித்த பிறகு வானதியும் பூஜை அறைக்கு சென்று பிரார்த்தனை செய்தாள். வீட்டில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து காலை உணவு சாப்பிடும் வழக்கம் இருந்தது. அவளது நாத்தனார் அவளுக்கு ஆடைகளை தேர்ந்தெடுக்க உதவி செய்து விட்டு சென்றாள். வானதி தயாராகி தன் சேலை தலைப்பை சரியாக வைத்து கொண்டாள். விமல் தன் சட்டை பட்டன்களை போட்டு கொண்டிருப்பது கண்ணாடி வழியாக அவளுக்கு பின்னால் தெரிந்தது. பிறகு அவனுக்கு ஏதோ நினைவுக்கு வர அவன் திரும்பினான். அந்த மோதிர பெட்டியை எடுத்து வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளின் மேல் வைத்தான். இதை அணிந்து கொள், இல்லை என்றால் எல்லோரும் கேள்வி கேட்பார்கள் என்று அவன் மிகவும் அமைதியாக கூறினான். வானதிக்கு கோபம் வந்தது. ஆனால் அவள் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். அவள் அவனுடன் கீழே வந்தாள். அனைவரும் அவளை நன்றாக வரவேற்றனர். நல்ல வேளையாக கோகுல் அங்கே இல்லை. இருந்திருந்தால் அவளுக்கு இன்னும் கஷ்டமாக இருந்திருக்கும். அவள் புன்னகைக்கு கூட இல்லை. அண்ணா, ஒரே நாளில் உங்கள் மனைவியை உங்களைப் போலவே அமைதியானவராக மாற்றிவிட்டீர்களே என்று அவளது நாத்தனார் கிண்டல் செய்தாள். எப்படி என்று விமல் தட்டில் புரோட்டாக்களை வைத்தபடி கேட்டான். பாருங்களேன், உங்களைப் போலவே அப்படியே அமைதியாக அமர்ந்திருக்கிறார். விமல் வானதியை பார்த்தான். அவள் மௌனமாக அமர்ந்திருந்தாள். அவன் எதுவும் சொல்லவில்லை. கடவுள் உங்களை கண் திருஷ்டியிலிருந்து காப்பாற்றட்டும் என்ற மாமியாரின் குரலை கேட்டதும் வானதிக்கு அழுகை வந்தது. இனி தன் சிந்தனையிலிருந்து கோகுலை வெளியேற்ற வேண்டும் என்று அவள் முடிவு செய்தாள். இப்போது அவளுக்கு ஒரு கணவன் இருக்கிறான், அதுதான் உண்மை. மெல்ல மெல்ல அவள் மிகவும் அமைதியாக மாறத் தொடங்கினாள். இதை அனைவரும் கவனித்தனர். வரவேற்பு நிகழ்ச்சிக்கு பிறகு அவள் தன் பிறந்த வீட்டிற்கு வந்தாள். அன்சிகா முதலில் விமலை பார்த்தாள், பிறகு வானதியை பார்த்தாள். அவள் கோகுலை தான் மணமகன் என்று நினைத்திருந்தாள்.
இருந்தாலும் அவள் விமலை நன்றாக வரவேற்று அவனிடம் பேசினாள். அவன் மிகவும் பக்குவமான மற்றும் நிதானமான மனிதனாக தெரிந்தான். கோகுல் அவனை விட சிறியவன். அவனது வயதுக்கே உரிய குணங்கள் அவனிடம் தெரிந்தன. ஆனால் விமலின் புத்திசாலித்தனம் அன்சிகாவை கவர்ந்தது. இருந்தாலும் வானதிக்கு அவன் மிகவும் வயதானவன் என்று அவள் நினைத்தாள். ஏனென்றால் வானதி கோகுலை விரும்பினாள். அவள் வானதிக்கு எடுத்து சொல்ல முயன்றாள். ஆனால் வானதி அதை பற்றி பேசவே விரும்பவில்லை. சிறிது நேரம் அழுத பிறகு அவள் தன் அறைக்கு சென்றாள். விமல் அறைக்கு வருவதற்கு முன்பே அவள் உடை மாற்றிக்கொண்டு படுத்து விட்டாள். அவன் அறைக்குள் வந்தபோது அவள் ஏதோ யோசித்து கொண்டிருந்தாள். வானதி என்று அவன் அழைக்க அவள் அவனை பார்த்தாள். விமலுக்கு அவள் மேல் பரிதாபமும் தன் மேல் கோபமும் வந்தது. தன் பெற்றோரை மகிழ்விப்பதற்காக ஒரு இளம்பெண்ணின் வாழ்க்கையே சிக்கலாக்கி விட்டோமோ என்று அவன் வருந்தினான். அந்த பகுதியில் இளம்பெண்களுக்கு வயதான ஆண்களை திருமணம் செய்து வைப்பது சாதாரண விஷயம் என்றாலும் அவன் சிந்தனை வேறாக இருந்தது. ஒரு கிளாஸ் தண்ணீர் தருகிறாயா என்று அவன் மெதுவாக கேட்டுவிட்டு சோபாவில் அமர்ந்தான். அவள் எழுந்து வந்து அவனிடம் தண்ணீரை நீட்டினாள். அவன் ஒரு கையால் கிளாஸை பிடித்த அதே வேளையில் அவள் திரும்ப முயன்றாள். விமல் அவளது கையை பிடித்து கொண்டான். வானதி அவனை திரும்பி பார்த்தாள். அவளது கண்களில் எந்த உணர்ச்சியும் இல்லை. விமல் நிதானமாக தண்ணீர் குடித்தான். பிறகு கிளாஸை பக்கத்தில் இருந்த மேஜையில் வைத்துவிட்டு அவள் தன் அருகில் வருமாறு சைகை செய்தான். அவனது கை இன்னும் அவளுடைய கையை பிடித்து கொண்டுதான் இருந்தது. அவள் அவன் அருகில் அமர்ந்தாள். அறையில் மெல்லிய வெளிச்சம் இருந்தது. சில நொடிகள் இருவரும் அப்படியே அமர்ந்திருந்தனர். என்னை மன்னித்து விடு என்ற வார்த்தை விமலின் வாயிலிருந்து வந்தது. வானதி அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். நீங்கள் ஏன் மன்னிப்பு கேட்கிறீர்கள் என்று குனிந்தவாறே கேட்டாள். ஏனோ கேட்க வேண்டும் என்று தோன்றியது, கேட்டேன் என்றான். எனக்கு அப்படி தோன்றவில்லை என்றாள். சரி, அதுவும் நல்லதுதான் என்று அவன் லேசாக புன்னகைத்தான். வானதி அவனை பார்த்து பதிலாக ஒரு மெல்லிய புன்னகையை உதிர்த்தாள். புன்னகைத்து கொண்டே இரு, அது உனக்கு அழகாக இருக்கிறது. இதை கேட்டதும் அவள் வெட்கத்தில் சுருங்கினாள். உனக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியும். இவ்வளவு வயதான ஒருவருக்கு உன்னை திருமணம் செய்து வைப்பார்கள் என்று நீ கனவிலும் நினைத்திருக்க மாட்டாய் என்று அவன் மெதுவாக சொன்னான். நீங்கள் ஒன்றும் அவ்வளவு வயதானவர் இல்லை என்று வானதி சட்டென்று கூறினாள். அப்படியா? உனக்கு அப்படி தோன்றவில்லை, ஆனால் எனக்கு அப்படி தோன்றுகிறது என்றான். இதுதான் அவர்கள் இருவரும் முதலில் மனம் விட்டு பேசிய தருணம். அவன் தனது மற்றொரு கையையும் வானதியின் கையின் மேல் வைத்தான். இப்போது அவளது கை அவனது இரு கைகளுக்குள் இருந்தது. வானதி பதற்றத்துடன் அங்கிருந்து எழுந்து கொண்டாள். நீங்கள் கட்டிலில் படுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் எங்கள் வீட்டிற்கு வந்திருக்கிறீர்கள். ஆனால் சோபாவில் படுப்பது நன்றாக இல்லை என்று அவள் தன் பேச்சை முடித்தாள். இது என்னுடைய வீடும் கூடத்தான். நான் இங்கேயே சௌகரியமாக இருக்கிறேன், கவலைப்படாதே என்று கூறி விமல் தலையணையை சரி செய்து படுத்து கொண்டான். வானதியும் தோள்களை உயர்த்திவிட்டு படுக்க சென்றாள். இப்போது அவர்கள் இடையே அவ்வப்போது பேச்சுக்கள் வளரத் தொடங்கின. விமல் அவளை தானாகவே அழைத்து பேசுவான். அவன் அவ்வளவு மென்மையாக பேசினான். வானதிக்கு சில நேரங்களில் தோன்றியது, ஒருவேளை தான் கோகுலை விரும்பாமல் இருந்திருந்தால் விமல் மீது காதல் வந்திருக்குமோ என்று. திருமணமான 5வது நாள் அவளது மாமியார் அவளை அழைத்தார். நீ விமலை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதில்லையா என்று பேச்சோடு பேச்சாக கேட்டார். என்ன சொல்கிறீர்கள் என்று வானதிக்கு உண்மையில் புரியவில்லை. அதாவது, உங்களுக்கு புதிதாக திருமணம் நடந்தது போலவே தெரியவில்லை. ஊர்வசி சொன்னால் அவள் சோபாவில் தலையணையை பார்த்தாளாம். நீங்கள் இருவரும் தனித்தனியாகவா படுக்கிறீர்கள்? இதை கேட்ட வானதி ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தாள். அத்தை, இது எங்கள் தனிப்பட்ட விஷயம். இதில் நீங்கள் தலையிடக்கூடாது என்று நினைக்கிறேன் என்று அவள் கோபமாக கூறினாள். உடனே மாமியார் கோபமான குரலில், என்னிடம் இந்த தொனியில் பேசாதே, எச்சரிக்கை. இது ஏன் என் விஷயம் இல்லை? என் மகனை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது உனது கடமை என்றார். வானதி அவரது பேச்சை புறக்கணித்து விட்டு அங்கிருந்து செல்ல முயன்றாள். ஏய் பெண்ணே, நான் பேசி கொண்டிருக்கும் போது எழுந்து சென்றால் ஜாக்கிரதை. உனக்கு யாரும் ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கவில்லையா? இல்லை, கற்றுக் கொடுக்கவில்லை என்றாள் வானதி. அவளுக்கு தலைவலி உயிர் போனது. அப்போது திடீரென நடந்த ஒன்றை அவள் கற்பனை கூட செய்து பார்க்கவில்லை. மாமியார் அவளை ஓங்கி ஒரு அறை விட்டார். திருமணமான 5வது நாளில் கிடைத்த முதல் அறை. அதிர்ச்சியில் அவளால் ஒன்றும் பேச முடியவில்லை. இப்போது இங்கிருந்து போ. நாளை என் மகனின் முகத்தில் மகிழ்ச்சியை நான் பார்க்க வேண்டும். அதற்கு நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய் என்றார். வானதி தன் அறைக்கு வந்தாள்.
அவளது வாழ்க்கையில் இதுவரை யாரும் அவள் மீது கை வைத்ததில்லை. அந்த அறை அவளை உள்ளுக்குள் உடைத்து விட்டது. இரவில் விமல் தனது நிலம் சம்பந்தமான வேலைகளை முடித்துவிட்டு திரும்பினான். அறைக்குள் வந்ததும் அவள் கட்டிலில் அமர்ந்திருப்பதை பார்த்தான். அவன் வணக்கம் என்று சொன்னதும் அவள் சட்டென்று எழுந்து நின்றாள். எல்லாம் நலம்தானே? அவனது குரலில் லேசான கவலை தெரிந்தது. வானதி இல்லை என்பது போல தலையசைத்தாள். உணவு உண்ணும் போதும் விமல் அவள் கவலையாக இருப்பதை பார்த்தான். தூங்குவதற்கு முன் அவன் மீண்டும் ஒரு முறை கேட்டான். ஆனால் வானதி தலைமுடியை சீவி கொண்டே ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருந்தாள். விமல் மெதுவாக நடந்து வந்து அவளுக்கு பின்னால் நின்றான். வானதி அதை உணரக்கூட இல்லை. வானதி என்று அவன் அழைத்த குரலை கேட்டு அவள் திடுக்கிட்டு திரும்பினாள். ஆச்சரியத்துடன் அவள் அவனை பார்த்தாள். எல்லாம் நலந்தானே என்று அவளது முகத்தை தன் பக்கம் திருப்பி கேட்டான். ஆனால் வானதி எந்த பதிலும் சொல்லவில்லை. அவள் அவனை பார்த்து கொண்டே இருந்தாள். விமல் அவளது கூந்தலை காதின் பின்னால் ஒதுக்குவதற்காக கையை நீட்டிய போது வானதி சட்டென்று முகத்தை பின்னுக்கு இழுத்து கொண்டாள். அவன் தன்னை அடிக்க வருகிறானோ என்று அவள் பயந்தது போல தெரிந்தது. விமல் கவலையடைந்தான். நீ படுக்கையில் படுத்துக்கொள் என்றான். அவளது கண்கள் கலங்கி கண்ணீர் வர தயாராக இருந்தன. யாராவது ஏதேனும் சொன்னார்களா என்ற அவனது கேள்விக்கு ஒரு அப்பாவி குழந்தையை போல அவள் இல்லை என்று தலையசைத்தாள். அந்த நொடியில் வானதி அவனுக்கு மிகவும் மாசற்றவளாகவும் அன்பிற்குரியவளாகவும் தெரிந்தாள். அவன் முன்னே வந்து வானதியை தன் மார்போடு அணைத்து கொண்டான். வானதியின் கண்ணீர் இடைவிடாமல் அவனது குருதாவில் நனைந்தது. ஒன்றுமாகவில்லை, நான் இருக்கிறேன் அல்லவா, அழாதே என்று அவன் அவளை மென்மையாக தடவி கொடுத்தான். அந்த தருணத்தில் தன் வாழ்க்கையில் கோகுல் என்று ஒருவன் இருந்ததையே வானதி சில நொடிகள் மறந்து போனாள். விமல் குனிந்து அவளது தலையில் இதழ் பதித்தான். திருமணத்திற்கு பிறகு நெருக்கம் என்பது தானாகவே உருவாக தொடங்குகிறது. இப்போது வானதி அவனது மனைவி. அவன் அவளுக்கு அந்த பாதுகாப்பான உணர்வை தர விரும்பினான். வானதியும் தன் கைகளால் அவனை இறுக கட்டியணைத்து கொண்டாள். விமல் ஆச்சரியப்பட்டான். அவனது ஒரு கை வானதியின் தலைக்கு பின்னாலும் மற்றொரு கை அவளது தோள் மீதும் இருந்தது. அவள் அவனை விட சிறியவள் என்பதால் அவனது தோள் வரைதான் வந்தாள். அவளது முகத்தில் இன்னும் அந்த அறையின் தழும்பு இருந்தது. யாரும் என் மீது அன்பு செலுத்துவதில்லை என்று நீண்ட நேரத்திற்கு பிறகு வானதியின் மெல்லிய குரல் அவன் காதில் விழுந்தது. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது என்று அவன் அவளுக்கு புரிய வைத்தான். இருவரும் எவ்வளவு நேரம் அப்படியே நின்றிருந்தார்களோ தெரியவில்லை. வானதி அழுது கொண்டே இருந்தாள். உன் கண்களில் ஒரு கடலே இருக்கிறது போல, எவ்வளவு அழுகிறாய் நீ என்று அவன் சொன்னதும் வானதி சட்டென்று பின்வாங்கினாள். சரி சரி, மன்னித்து விடு என்று அவன் லேசாக புன்னகைத்தான். அவனது குருதா மார்பு பகுதி வரை நனைந்திருந்தது. வானதி விலகியதும் விமல் மீண்டும் தன் தலையணையை சோபாவில் வைக்க சென்றான். நீங்கள் படுக்கையிலேயே படுத்துக்கொள்ளுங்கள். வானதி சொன்னதை கேட்டு விமல் இல்லை என்பது போல தலையசைத்தான். எனக்கு ஒரு சிரமமும் இல்லை என்றான். தயவு செய்து நீங்கள் படுக்கையிலேயே படுத்துக்கொள்ளுங்கள் என்றாள் வானதி. வானதியுடன் ஒருபோதும் அத்தகைய தாம்பத்திய உறவை ஏற்படுத்தி கொள்ள முடியாது என்று விமல் நினைத்தான். அவனுக்கு இன்னும் கரிஷ்மாவின் நினைவு வாட்டியது. ஆனால் வானதி மீது அவனது மனதில் ஒரு மென்மையான இடம் உருவாகிவிட்டது. அவன் தலையணையை எடுத்துக்கொண்டு படுக்கைக்கு வந்தான். அவன் படுக்க சென்றதும் வானதி விளக்குகளை அணைத்துவிட்டு வந்தாள். இப்போது அறையில் மங்கிய வெளிச்சம் மட்டுமே இருந்தது. வெகு நேரம் தூக்கம் வராததால் அவள் விமலை பார்த்தாள். அவனும் விழித்து கொண்டே இருந்தான். வானதி புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தாள். ஆனால் அவளுக்கு தூக்கம் வரவில்லை. விமல் தன் கையை அவளை நோக்கி நீட்டினான். வானதி அவனை பார்த்தாள். பிறகு தனது கையின் மீது தலை சாய்த்து படுக்குமாறு அவன் சைகை செய்தான். முதலில் அவள் தயங்கினாள். பிறகு மெதுவாக தலை வைத்தாள். வானதி முதலில் அவனது கையில் தலை வைத்துதான் படுத்திருந்தாள். பின்னர் இன்னும் சௌகரியமாக உணர்வதற்காகவும் அவனுக்கு வலி ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவும் தன் தலையை அவனது தோள் மீது சாய்த்து கொண்டாள். விமலின் கண்களிலிருந்து தூக்கம் வெகு தொலைவில் இருந்தது. அவன் மற்றொரு கையால் வானதியின் தலையை தடவி கொடுக்க ஆரம்பித்தான். சில நிமிடங்களிலேயே வானதி உறங்கி போனாள். விமலின் உதடுகளில் மெல்லிய புன்னகை அரும்பியது. அவனுக்கு கரிஷ்மா நினைவுக்கு வந்தாள். வயல்வெளிகளில் அவளை சந்தித்தது. அவள் முன்னால் நடக்க விமல் பின்னால் கைகளை கட்டிக்கொண்டு புன்னகையுடன் அவளை பார்த்தது என அனைத்தும் நினைவில் நிழலாடின. இருவரும் ஒருவருக்கொருவர் எத்தனை வாக்குறுதிகள் அளித்திருந்தனர். விமல்
திருமணத்திற்கு பிறகு முதலில் எனக்கு வைர மோதிரம் பரிசாக தரவில்லை என்றால் நான் ஆயுள் முழுவதும் உன்னிடம் பேச மாட்டேன் என்று கரிஷ்மா சொன்னது நினைவுக்கு வந்து அவன் புன்னகைத்தான். அட கரிஷ்மா, நீ எதை கேட்டாலும் தருவேன். வைரத்தை விட நீ எனக்கு குறைந்தவளா என்ன என்ற அவனது பதிலில் கரிஷ்மா வெட்கி போனாள். சரி சொல், உனக்கு எப்படிப்பட்ட மோதிரம் வேண்டும் என்று அவன் கேட்க அவள் ஒரு டிசைனை வரைந்து கொடுத்தாள். விமலும் அப்படியே ஒரு மோதிரத்தை செய்து வாங்கி வந்திருந்தான். ஆனால் விதி வேறொன்றை தீர்மானித்திருந்தது. விமல், உனக்கு என்ன இவ்வளவு அவசரம் என்று மோதிரத்தை பார்த்து கொண்டே கரிஷ்மா கேட்டிருந்தாள். இப்போதே இதை அணிந்து கொள் என்றான் அவன். இல்லை, நான் திருமண சடங்கின் போதுதான் இதை அணிவேன் என்று வெட்கத்துடன் தன் சேலை தலைப்பை வாயில் கவ்வி கொண்டாள். விமல் அந்த மோதிரத்தை அந்த நாளுக்காக பத்திரப்படுத்தினான். சரி சொல், நீ என் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாய் என்று கரிஷ்மா கேட்ட கேள்விக்கு அவன் புன்னகைக்க தொடங்கிய அதே நேரத்தில் வானதியின் தலை அவன் தோளில் இருந்து நழுவி அவன் மார்பின் மீது விழுந்தது. அவன் திடீரென்று நினைவுகளிலிருந்து வெளியே வந்தான். வானதி தூக்கத்திலேயே சௌகரியமான இடத்தை தேடிக்கொண்டிருந்தாள். ஒருவேளை அவளுக்கு குளிர்கிறதோ என்னவோ. விமல் போர்வையை சரியாக போர்த்தி விட்டான். அவளது கூந்தலை ஒதுக்கிவிட்டு கண்களை மூடிக்கொண்டான். தான் வானதிக்கு அநீதி இழைப்பதாக அவன் உணர்ந்தான். கரிஷ்மாவுக்கு கொடுத்த வாக்குறுதிகளுக்காக இந்த அப்பாவி பெண் ஏன் தண்டனை அனுபவிக்க வேண்டும்? காலை பூஜை நேரத்தில் அவனது கண்கள் திறந்தபோது அவன் ஆச்சரியப்பட்டான். வானதி முழுமையாக அவன் மீது சாய்ந்து படுத்திருந்தாள். ஒரு குழந்தையைப் போல அவளது ஒரு கை அவன் தோள் மீதும் தலை அவன் மார்பின் மீதும் இருந்தது. விமல் கட்டிலில் சாய்ந்தவாறே உறங்கிவிட்டதால் இப்போது அவனது கழுத்தில் வலி ஏற்பட்டது. அவன் மெதுவாக வானதியை அப்புறப்படுத்தினான். வானதி விழித்து பார்த்தபோது தன் கை அவன் கையின் மீது இருப்பதை உணர்ந்து வெட்கத்துடன் அவனை பார்த்தாள். விமலுக்கு சிரிப்பு வந்தது. இரவு முழுவதும் அவள் தன் மார்பில் தலை வைத்து உறங்கியது அவளுக்கு தெரிந்தால் என்ன செய்வாளோ? அவன் பூஜை அறைக்கு பூஜை செய்ய சென்றான். வானதி எழுந்து பூஜை முடித்துவிட்டு மீண்டும் உறங்கிவிட்டாள். இது அவளது ஒரு கெட்ட பழக்கம். விமல் பூஜை முடித்து திரும்பிய போது தானும் களைப்பாக உணர்ந்ததால் மீண்டும் உறங்கினான். இருவரும் தாமதமாகவே விழித்தெழுந்தனர். காலை உணவு முடித்துவிட்டு விமல் நிலம் சம்பந்தமான வேலைகளுக்கு சென்றான். வானதி மீண்டும் ஒரு முறை மாமியாரின் முன்னால் வந்து நின்றாள். மாமியார் அவளிடம் வீட்டில் உள்ள அனைவருக்கும் இனிப்பு செய்யுமாறு கூறினார். ஆனால் வானதிக்கு இனிப்பு செய்யவே தெரியாது. அவளது பெற்றோர் ஏற்கனவே நகரத்திற்கு திரும்பிவிட்டனர். அவளுக்கு அழுகை வந்தது. இப்போது அவள் இத்தனை பேருக்கும் இனிப்பு செய்தாக வேண்டும். அவள் தன் அம்மா உமாவிற்கு ஃபோன் செய்து இனிப்பு செய்வதற்கான முறையை கேட்டு அவர் சொன்னது போலவே செய்ய தொடங்கினாள். இதில் அவளது கைகள் ஆங்காங்கே சுட்டும் போயின. ஆனால் அவள் யாரிடமும் எந்த புகாரும் செய்யவில்லை. நல்ல வேளையாக இனிப்பு நன்றாக வந்திருந்தது. அதனால் அவள் தப்பித்தாள். இல்லை என்றால் அவளுக்கு இன்னும் ஒரு அறை விழுந்திருக்கும். இப்போது விமலை தவிர மற்ற எல்லோரையும் பார்த்து அவள் பயப்பட தொடங்கினாள். அவளது மாமனார் அவளிடம் இதுவரை தவறாக நடந்து கொண்டதில்லை என்றாலும் அவளது நாத்தனார் தன் அம்மாவிடம் ஏதோ பேசி கொண்டிருந்து விட்டு வானதியை பார்த்ததும் பேச்சை நிறுத்துவதை அவள் கவனித்திருந்தாள். இதனால் அந்த வீட்டில் உள்ள ஒவ்வொரு நபரையும் பார்த்து அவளுக்கு அச்சம் ஏற்பட்டது. விமல் வீட்டிற்கு வந்தவுடன் தான் ஏதோ ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு வந்து விட்டது போல அவளுக்கு தோன்றும். அவர்களது திருமணமான 9வது இரவு அது. விமல் அவளை தன் அருகில் அமர சொன்னான். வானதி அவனிடமிருந்து சற்று தள்ளி அமர்ந்திருந்தாள். விமல் அன்றைய நாள் எப்படி சென்றது என்று கேட்டான். பிறகு மெதுவாக, வானதி, நான் உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்கவில்லை என்று நினைக்கிறாயா? அப்படி இருந்தால் என்னை மன்னித்து விடு. என் மீது உனக்கு மிகப்பெரிய உரிமை இருக்கிறது என்றான். அவன் சொன்ன விதம் வானதியை அதிர்ச்சியடைய செய்தது. நான் உன் மனதை புண்படுத்தி இருந்தால் என்னை மன்னித்து விடு என்றான். வானதி உடனே இல்லை என்பது போல தலையசைத்தாள். அவன் அவளிடம் எப்போதும் மிக அன்பாகவே இருந்தான். அவன் அருகில் இருக்கும்போது அவள் தன்னை பாதுகாப்பாக உணர்ந்தாள். சரி, இன்று நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் என்று விமல் லேசாக புன்னகைத்தான். விமல் என்ற ஒரு பையன் இருந்தான். கரிஷ்மா என்ற ஒரு பெண் இருந்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் மிகவும் நேசித்தார்கள். ஒருவேளை உன்னால் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு. பிறகு அவளுக்கு வேறொருவருடன் திருமணம் நடந்தது. நாங்கள் ஒன்றாக கண்ட கனவுகள் எல்லாம் கலைந்தன. அவளை எனதாக்கி கொள்ள நான் எவ்வளவோ முயற்சி செய்தேன். ஆனால் அவளது குடும்பத்தினர் சம்மதிக்கவில்லை. அவன் சில நொடிகள் அமைதியானான். வானதியின் இதயம் வேதனையில் நிறைந்திருந்தது.
இவ்வளவு நல்ல மனிதனுக்கு இவ்வளவு பெரிய துக்கமா என்று அவள் வருந்தினாள். பிறகு கரிஷ்மாவிற்கு திருமணம் நடந்தது. தெரியுமா, என்னிடமிருந்து பிரிந்த அந்த துயரத்தை அவளது இதயத்தால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. திருமணத்தன்றே அவள் இறந்து விட்டாள். அவனது குரலிலேயே அவன் எவ்வளவு வலியுடன் இதை சொல்கிறான் என்பது தெரிந்தது. வானதி அவன் மிக அருகில் வந்து அமர்ந்து தன் தலையை அவனது தோள் மீது சாய்த்து கொண்டாள். நாங்கள் இருவரும் ஒன்றாக வாழவும் சாகவும் தான் சத்தியம் செய்திருந்தோம். ஆனால் பார், அவள் என்னை விட்டு முதலில் சென்று விட்டாள். நான் மட்டும் இங்கேயே தங்கிவிட்டேன். ஆனாலும் நான் இன்று வரை என் வாக்கை காப்பாற்றினேன். வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. ஆனால் இறுதியில் என் பெற்றோர் பிடிவாதத்திடம் தோற்று போனேன். எவ்வளவோ போராட்டத்திற்கு பிறகு அவர்கள் எனக்கு திருமணம் செய்து வைத்தனர். இப்படியாக கரிஷ்மாவிற்கு நான் கொடுத்த மற்றும் ஒரு வாக்குறுதியும் உடைந்து போனது. அவன் வலியை மறைத்தபடி சிரித்தான். உனக்கு தெரியுமா, இங்கே மிகவும் வலிக்கிறது என்று தன் இதயத்தின் மேல் கையை வைத்தான். வானதியும் அவனது இதயத்தின் மேல் தன் கையை வைத்தாள். அது மிக வேகமாக துடித்து கொண்டிருந்தது. அவளது நினைவு எனக்கு மிகவும் வருகிறது. அவள் உன்னை போலவே இருந்தாள். மிகவும் குறும்புக்காரியாகவும் பிடிவாதக்காரியாகவும் இருந்தாள். பிறகு நீ எப்படி என்னால் அமைதியானாயோ, என் பேச்சை கேட்டு புன்னகைக்க மறுக்கிறாயோ, அவளும் திருமணத்திற்கு பிறகு அப்படியே ஆகிவிட்டாள். என்னால் யாரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியாது என்று எனக்கு தோன்றுகிறது. வானதி மெதுவாக அவனது மார்பை தடவி கொடுத்தாள். விமல் மெல்ல தன் தலையை அவளது மடியில் வைத்து படுத்து கொண்டான். இப்போது வானதி ஒரு கையால் அவனது தலைமுடியை தடவி கொடுத்து கொண்டிருந்தாள். அவளது மற்றொரு கை இன்னும் அவனது மார்பின் மீதே இருந்தது. நீ மிகவும் நல்லவள், ஆனால் நான் நல்லவன் அல்ல. உனக்கு தெரியுமா, உனக்கு நான் பரிசளித்த அந்த மோதிரத்தின் வடிவமைப்பு கரிஷ்மா உருவாக்கியது என்றான் விமல். வானதியின் பார்வை சற்றென்று தன் விரலில் இருந்த அந்த மோதிரத்தின் மீது விழுந்தது. அது நிஜமாகவே மிகவும் அழகாக இருந்தது. நீ என்னை ஒரு சுயநலவாதி என்று நினைக்கலாம், ஆனால் இதற்கு உண்மையான தகுதியுடையவள் நீதான் என்று எனக்கு தோன்றியது. அவன் மெதுவாக அவளது கையை தன் மார்பில் இருந்து எடுத்து தன் இதழ்களால் தொட்டான். உன் மீதும் எனக்கு ஒரு ஈடுபாடு இருக்கிறது. இதை கேட்டால் நீ சிரிக்கலாம், ஆனால் என் இதயத்தில் உனக்கும் ஒரு தனி இடம் உண்டு. என்னை மன்னித்து விடு என்று கூறி மீண்டும் அவளது கையை முத்தமிட்டான். வானதிக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. அவள் குனிந்து அவனது நெற்றியில் முத்தமிட்டாள். அவன் அவ்வளவு அழகாக பேசினான். அவன் பேசுவதை நிறுத்தவே கூடாது என்று வானதிக்கு தோன்றியது. நீயும் ஏதாவது பேசேன் என்றான் விமல். வானதி மெதுவாக, நீங்கள் பேசும்போது மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் என்றாள். அவள் இதை சொன்னதும் விமலின் உதடுகளில் ஒரு ஆழ்ந்த புன்னகை அரும்பியது. கரிஷ்மாவும் இதையே தான் சொல்வாள். அவள் மறைந்த பிறகு நான் பேசுவதையே குறைத்து கொண்டேன். நான் வேறு யாருக்கும் பிடித்து போய்விடக்கூடாது என்று நினைத்தேன். பிறகு அவன் திடீரென்று, உனக்கு இது வருத்தமாக இருக்கிறதா என்று கேட்டான். வானதி உடனே இல்லை என்பது போல தலையசைத்தாள். விமலுக்கு லேசான காய்ச்சல் இருப்பதை வானதி உணர்ந்தாள். அவனுக்கு விக்கல் எடுத்து கொண்டே இருந்தது. ஆனாலும் அவன் அவளது மடியில் இருந்து தலையை எடுக்கவில்லை. நான் மிகவும் கெட்டவள் என்று எனக்கு தோன்றுகிறது. நான் யாரை விரும்பினாலும் அவர்கள் என்னை விட்டு தூரமாகி விடுகிறார்கள். அதனால் நான் உங்கள் மீது அன்பு செலுத்தக்கூடாது என்று வானதியின் கண்கள் கலங்கின. அப்படியெல்லாம் சொல்லாதே என்று விமல் எப்போதும் சொல்வதையே மீண்டும் கூறினான். பிறகு அவன் அவளது கனவுகளை பற்றி விசாரித்தான். அவள் என்ன செய்தாள், என்னவாக விரும்பினாள்? தான் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக விரும்பியதை வானதி அவனிடம் சொன்னாள். இதை கேட்ட விமல் புன்னகைத்தான். வானதி, என் பெயரில் உள்ள நிலங்கள் அனைத்தையும் உன் பெயருக்கு மாற்றிவிட்டேன். அதன் பத்திரங்கள் டிராயரில் இருக்கின்றன. இனி அவை அனைத்தும் உன்னுடையது. அதை வைத்து நீ என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். வானதி எவ்வளவோ மறுத்தாள். ஆனால் விமல் கேட்கவில்லை. பேசிக்கொண்டிருக்கும் போதே அவனது கண்கள் சொருகின. மூச்சு ஆழமானது. அவன் உறங்கிவிட்டான் என்று வானதி நினைத்தாள். உண்மையில் அவன் உறங்கியே விட்டான். அவள் அவனை எழுப்பவில்லை. அவன் மிகவும் சிரமப்பட்டு தான் தூங்கியிருப்பான் என்பது அவளுக்கு தெரியும். அவளுக்கு கரிஷ்மா மீது லேசான பொறாமை ஏற்பட்டது. அவளது இறப்பிற்கு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் அவளது நினைவிலேயே வாழும் அளவிற்கு விமல் அவளை நேசித்தான். அவன் வேறு எந்த பெண்ணையும் ஏறெடுத்தும் பார்த்ததில்லை.
வானதி குனிந்து அவனது நெற்றியில் முத்தமிட்டாள். பிறகு அவனது முகத்தின் ஒவ்வொரு அசைவையும் பார்த்து கொண்டிருந்தாள். அவன் நிஜமாகவே மிகவும் வசீகரமான ஆழமான ஆளுமை கொண்ட மனிதன். அவனுக்காக உயிரையும் கொடுக்கலாம் என்று அவளுக்கு தோன்றியது. வானதி அவனை பற்றியே நினைத்து கொண்டு சோபாவில் தலை சாய்த்து அமர்ந்திருந்தாள். காலை எழுந்தவுடன் தன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட இடி விழப்போகிறது என்பது அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை. விமல் தினமும் காலை பூஜைக்காக அவளுக்கு முன்பே எழுந்து விடுவான். ஆனால் இன்று அவன் எழவில்லை. வானதிக்கு முதுகு வலிக்க தொடங்கியது. அவள் விமலை எழுப்ப முயன்றாள். ஆனால் அவன் அசையவே இல்லை. அவனது முடியை சரி செய்தால் அவனது நெற்றி குளிர்ந்து போயிருந்தது. அவனது கையை அசைத்து பார்த்தாள். ஆனாலும் அவன் எழவில்லை. வானதியின் இதயம் மிக வேகமாக துடிக்க தொடங்கியது. விமல், காலை ஆகிவிட்டது, எழுந்திருங்கள் என்று அவள் அவனை உலுக்கினாள். அவனால் கேட்க முடிந்தால் நிச்சயம் எழுந்திருப்பான். வானதியின் கண்களில் இருந்து கண்ணீர் ஆறாக ஓடியது. ஆனாலும் அவள் அவனை தடவி கொடுத்து கொண்டே சத்தமாக அழைத்தாள். சத்தம் கேட்டு அவளது நாத்தனார் அறைக்குள் ஓடி வந்தாள். அண்ணி, என்ன ஆனது? ஏன் இப்படி அலறுகிறீர்கள் என்று பதற்றத்துடன் கேட்டாள். உன் அண்ணன் எழவே இல்லை, தயவு செய்து அவரை எழுப்பு என்று வானதி அழுது கொண்டே கூற நாத்தனார் ஓடி வந்து பார்த்தாள். ஆனால் விமல் எழவில்லை. இப்போது வானதியின் இதயம் சொல்லும் அந்த உண்மையை அவளால் நம்ப முடியவில்லை. அவளது நாத்தனார் ஓடி சென்று தன் அம்மா அப்பாவை அழைத்து வந்தாள். விடியற் காலையிலேயே அந்த வீடு முழுவதும் அழுகுரல் ஒலிக்கத் தொடங்கியது. அனைவரும் நிலை குலைந்து போனார்கள். விமலை வானதியின் மடியில் இருந்து தூக்கி படுக்கையில் கிடத்த முயன்றனர். ஆனால் வானதி அவனை விடவே இல்லை. மிகவும் சிரமப்பட்டே அவளை பிரித்தனர். விமல் படுக்கையில் கிடத்தப்பட்டான். அங்கிருந்த ஒவ்வொரு கண்ணும் கண்ணீரில் நனைந்திருந்தது. அவளது நாத்தனார் பதற்றத்துடன் கோகுலுக்கு போன் செய்தாள். அதிகாலையிலேயே வீட்டிலிருந்து போன் வந்ததால் அவன் பயந்து போனான். சகோதரியின் அழுகுரலை கேட்டதும் அவனது பதற்றம் அதிகமானது. அண்ணா, விமல் அண்ணா பேசவே மாட்டேங்கிறார். விமல் அண்ணாவிற்கு என்ன ஆனது? கடவுளுக்காக சொல், என் இதயம் படபடக்கின்றது என்று அவன் அலறினான். அவர் இறந்து விட்டார். இதை கேட்டதும் அவன் கையில் இருந்த போன் கீழே விழுந்தது. அவன் கதறி அழத் தொடங்கினான். வானதி விமலின் தலைமாட்டில் இருந்து நகரவே இல்லை. அவளால் இன்னும் எதையும் நம்ப முடியவில்லை. நேற்று இரவுதான் அவன் அவளிடம் பேசிக் கொண்டிருந்தான். இப்போது நிரந்தரமாக மௌனமாகிவிட்டான். மெல்ல மெல்ல அந்த மாளிகை மனிதர்களால் நிரம்பியது. அனைவரும் சோகத்தில் மூழ்கியிருந்தனர். கோகுல் அன்றே நகரத்தில் இருந்து திரும்பினான். அவன் இன்னும் சில நாட்கள் கழித்து வர வேண்டியிருந்தது. ஆனால் அவனது அன்பு அண்ணன் அவனை இவ்வளவு சீக்கிரம் விட்டு செல்வார் என்று அவன் நினைக்கவில்லை. அவன் வீடு வந்து சேர்ந்தபோது அண்ணனின் உடல் அவன் முன்னே வைக்கப்பட்டிருந்தது. பெண்கள் அழுது கொண்டிருந்தனர். வானதி வெள்ளை சேலை அணிந்து முகத்தை மறைத்து கொண்டு இடைவிடாமல் அழுது கொண்டே இருந்தாள். அவள் விமலின் ஒரு கையை இறுக பிடித்திருந்தாள். அவளது மாமியார் பல முறை அவளது கையை பிரிக்க முயன்றும் அவள் மீண்டும் மீண்டும் பிடித்து கொண்டாள். கோகுல் மீது தனக்கு இருந்தது வெறும் ஈர்ப்பு மட்டுமே என்பதை அவள் இப்போது உணர்ந்தாள். உண்மையான காதல் விமல் மீது தான் அவளுக்கு தோன்றியிருந்தது. அது அமைதியானது, ஆனால் இதயத்தின் ஆழம் வரை சென்றிருந்தது. இறுதி சடங்கிற்கு பிறகு அவள் ஒரு அறைக்குள் அடைக்கப்பட்டாள். கைம்பெண் கடைபிடிக்க வேண்டிய துக்க கால விதிகளை அவள் பின்பற்ற வேண்டும் என்று கூறப்பட்டது. அவளது கை வளையல்கள் உடைக்கப்பட்டன. நெற்றி குங்குமம் அளிக்கப்பட்டது. வண்ண உடைகளுக்கு பதிலாக வெள்ளை உடைகளை அணியுமாறு பணிக்கப்பட்டாள். தன் மாமியாரின் வெறுப்பு நிறைந்த பார்வையை அவளால் உணர முடிந்தது. விமலுக்கும் அவளுக்கும் மற்றவர்கள் நினைப்பது போன்ற தாம்பத்திய உறவு ஏற்படவில்லை என்பது அவளுக்கு தெரியும். ஆனால் அதை தன் மாமியாரிடம் சொல்ல அவள் விரும்பவில்லை. அவள் நாள் முழுவதும் விமலின் ஆன்மா சாந்தியடைய கடவுள் முன் விளக்கேற்றி கீதை ராமாயணம் செய்து அவனுக்காக பிரார்த்தனை செய்தாள். அவளது மாமியார் அவளை வீட்டு வேலைகளையும் செய்ய வைத்தார். பலமுறை அவள் மீது கையும் வைத்தார். துக்க காலத்திலேயே விமல் தனது நிலங்கள் அனைத்தையும் வானதி பெயரில் எழுதி வைத்திருந்தது அனைவருக்கும் தெரிய வந்தது. இதை கேட்டதும் குடும்பத்தினரின் கோபம் இன்னும் அதிகரித்தது. இந்த விஷயம் பெரியவர்களிடம் சென்றபோது அவர்கள் ஒரு முடிவை எடுத்தனர். வானதியை கோகுலுக்கு திருமணம் செய்து வைப்பது.
அவளது துக்க காலம் முடிவதற்காக காத்திருந்தனர். இந்த விஷயம் கோகுலின் முன் வைக்கப்பட்டது. அவனுக்கு தன் அண்ணன் மனைவியை திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை. ஆனால் அவனது பெற்றோர் அவனை கட்டாயப்படுத்தினர். இறுதியில் தன் அண்ணனின் விதவை மனைவியுடன் அவனுக்கு திருமணம் நடந்தது. இன்று வரை அவளை அவன் சரியாக பார்த்தது கூட இல்லை. அன்றிலிருந்து அவன் வீட்டிற்கு வருவதையே தவிர்க்க தொடங்கினான். ஆனால் இன்று ஒரு முக்கியமான வேலையின் காரணமாக கோகுல் வீட்டிற்கு வந்தான். அவன் ஓய்வெடுப்பதற்காக தன் அறைக்கு சென்றான். அங்கே படுக்கையில் 21-22 வயது மதிக்கத்தக்க ஒரு அப்பாவி பெண் அமர்ந்திருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தான். நீ யார் என்று அவன் ஆச்சரியத்துடன் கேட்டான். வானதி என்று அவள் பதற்றத்துடன் கூறினாள். யார் வானதி என்று அவன் மீண்டும் கேட்டான். ஆனால் அடுத்த கணமே அவனுக்கு உண்மை புரிந்தது. இவள்தான் அவனது 33 வயது அண்ணனின் விதவை மனைவி. அவன் திகைத்து நின்றான். அவன் ஏதோ சொல்ல முன்னே வந்தபோது அவளது பயம் கலந்த குரல் அவன் காதில் விழுந்தது. தயவு செய்து என்னை அடிக்காதீர்கள். அவன் மிகவும் வியப்படைந்தான். அவன் அவளை ஏன் அடிக்கப் போகிறான்? ஆம், அவன் கோபப்படலாம். ஆனால் அடிப்பதை பற்றி அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை. அண்ணன் உன் மீது எப்போதாவது கை வைத்திருக்கிறாரா என்று அவன் யோசனையுடன் கேட்டான். இதை கேட்டதும் வானதிக்கு விமலின் நினைவு அதிகமாக வந்தது. அவள் இல்லை என்பது போல தலையசைத்தாள். கோகுல் அவளை அப்படியே பார்த்து கொண்டிருந்தான். எந்த மேக்கப்பும் இல்லாத நிலையிலும் அந்த பெண் அவ்வளவு அழகாக தெரிந்தாள். கண்களுக்கு கீழே கருவளையங்கள் இருந்தன. ஆனாலும் அவளது முகத்தில் அந்த புனிதமான அப்பாவித்தனம் தெளிவாக தெரிந்தது. அவன் மெதுவாக அவள் அருகில் வந்தான். இப்போது நீ உன் அறைக்கு செல். நான் உறங்க வேண்டும். அத்தை சொல்லியிருக்கிறார் இங்கிருந்து நகரக்கூடாது என்று வானதி மெதுவாக சொன்னாள். இந்த உன் அத்தை இருக்கிறாரே என்று அவன் பெருமூச்சு விட்டு பின் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்டான். அவன் உடைமாற்ற சென்றான். கோகுலை சந்தித்தது தனக்கு மகிழ்ச்சியை தருகிறதா இல்லையா என்று வானதிக்கு புரியவில்லை. ஆனால் விமல் போன்ற ஒரு மனிதனை இழந்த வலி அவளை உள்ளுக்குள் உடைத்து கொண்டிருந்தது. கோகுல் தயாராகி திரும்பி வந்தான். என்ன பெயர் சொன்னாய்? வானதி என்று அவள் மெதுவாக சொன்னாள். பார் வானதி, உன் விருப்பம் இல்லாமல் இந்த கட்டாய திருமணம் நடந்திருக்கிறது என்பது எனக்கு தெரியும். உனக்கு விருப்பம் இருந்தால் இந்த உறவிலிருந்து நான் உன்னை விடுவிக்கிறேன் என்று அவன் நேரடியாக பேசிவிட்டான். வானதி அவனை பார்த்து கொண்டே இருந்தாள். திருமணமான 14 நாட்களிலேயே விதவையானாள். துக்க காலம் முடிந்த கையோடு 2வது திருமணம். இப்போது விவாகரத்து பேச்சு. அவள் கசப்பான புன்னகை ஒன்றை பூத்தாள். இப்போது கோகுல் அவளுக்கு ஒரு மாயையை போல தெரிந்தான். ஒரு காலத்தில் அவன் நினைத்த அளவுக்கு அவன் ஒன்றும் அவ்வளவு நல்லவனாக தெரியவில்லை. அதே சமயம் முதலில் தவறாக தெரிந்த விமல் தான் நினைத்ததை விட பல மடங்கு சிறந்த மனிதராக அவளுக்கு தெரிந்தார். அவள் இருவரையும் ஒப்பிட்டு பார்த்தாள். உங்களுக்கு எது சரியாக தோன்றுகிறதோ அதையே செய்யுங்கள் என்று கூறிவிட்டு அவள் படுத்து கொண்டாள். கோகுல் சென்று சோபாவில் படுத்து கொண்டான். வானதியின் கண்களுக்கு முன்னால் விமலின் முகம் வந்து சென்றது. அவளது இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. இப்போதும் அவனது நினைவுதான் அவளை ஆட்கொண்டிருந்தது. இப்போது அது வெறும் வலி அல்ல, அவளது வாழ்க்கையின் ஆழமான உண்மையாக மாறிவிட்டது. அடுத்த நாள் கோகுல் நிலம் சம்பந்தமான வேலைகளுக்கு சென்றான். அவன் திரும்பி வந்தபோது தன் அம்மா வானதி மீது கை ஓங்குவதை கண்டான். அதனால்தான் அவள் கோகுலை பார்த்ததும் என்னை அடிக்காதீர்கள் என்று பயந்து போய் கூறினாள். கோகுல் உடனே முன்னே வந்து தன் அம்மாவின் கையை பிடித்து கொண்டான். அம்மா, எச்சரிக்கிறேன், இனி ஒரு முறை என் மனைவி மீது கை வைத்தால் ஜாக்கிரதை. அண்ணனின் மரணத்திற்கு இவள்தான் காரணம் என்று நினைக்கிறீர்களா? இவள் அவரை தள்ளிவிட்டாள். ஏன் எல்லாவற்றிற்கும் வானதியை குற்றம் சொல்கிறீர்கள் என்று அவன் கத்தினான். அவனது அம்மா கோபத்தில் சத்தமிட்டு கொண்டிருந்தார். ஆனால் வானதி இவை எதையும் காதில் வாங்கி கொள்ளாதவள் போல அப்படியே நின்றிருந்தாள். இப்போது அவளது கண்ணீரை துடைக்க விமல் இல்லை. ஆனால் கோகுல் அவளுக்கு ஒரு கேடயமாக நின்றான். நீ அறைக்குள் செல், நான் வருகிறேன் என்று கூறி வானதியை அறைக்கு அனுப்பிவிட்டு கோகுல் தன் அம்மாவுக்கு நிலைமையை எடுத்து சொன்னான். பிறகு அறைக்குள் வந்து உன் பொருட்களை பேக் செய், நாம் நகரத்திற்கே திரும்பி போகிறோம் என்றான். வானதிக்கு செல்ல விருப்பமில்லை. ஆனால் கோகுல் சொன்னதால் அவள் சம்மதித்து தயாரானாள். முகத்தை மூடிக்கொள்ளும் வகையில் ஒரு பெரிய துப்பட்டாவை எடுத்து கொண்டாள்.
கோகுல் அவளது பொருட்களை தூக்கி கொண்டு வெளியே வந்தான். வானதி ஒரு கையால் தன் சேலை தலைப்பை முகத்தின் மேல் சரி செய்து கொண்டாள். கோகுல் அவளை ஒரு நிமிடம் உற்று பார்த்தபோது அவனுக்கு பழைய நினைவு வந்தது. மாலில் தான் மோதிய அதே பெண். அவளது கண்கள் அப்படியே தான் இருந்தன. ஆனால் இப்போது அந்த கண்களில் ஒரு சோகமும் வலியும் ஆழமான மௌனமும் குடிகொண்டிருந்தன. தன் பழைய தவறான புரிதலை உணர்ந்தவன் அவளை காரில் ஏறுமாறு சைகை செய்துவிட்டு டிரைவிங் சீட்டில் அமர்ந்தான். பயணம் முழுவதும் ஜன்னல் ஓரம் தலை சாய்த்து தன் வாழ்க்கையை பற்றி வானதி யோசித்து கொண்டே வந்தாள். அவ்வப்போது கோகுலையும் பார்த்து கொண்டாள். தன் விதியில் இதுதான் எழுதியிருக்கிறதா என்று நினைக்கையில் மீண்டும் அவள் கண்கள் கலங்கின. சென்னை அடுக்குமாடி குடியிருப்புக்கு வந்ததும் வானதி நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக கோகுல் அவளுக்கு ஒரு தனி அறையை கொடுத்தான். அவன் வேறொரு அறையில் தங்கினான். வானதி இப்போது முன்பை போல இரவு முழுவதும் அழுவதில்லை. வாழ்க்கை மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி கொண்டிருந்தது. அவள் காலையில் கோகுலுக்கு காலை உணவும் இரவில் இரவு உணவும் சமைத்து வைத்தாள். மதிய நேரத்தில் அவன் வீட்டிற்கு வருவதில்லை. தன் பக்கத்து அறையில் தங்கியிருக்கும் இந்த அமைதியான பெண் மீது தனக்கு எப்போது காதல் வந்தது என்பது கோகுலுக்கே புரியவில்லை. சில நாட்களுக்கு பிறகு வானதி தன் பெற்றோரை பார்த்து வரட்டும் என்பதற்காக அவளை அவளது பிறந்த வீட்டிற்கு அனுப்பி வைத்தான். அந்த முடிவு சரியானதாக அமைந்தது. அம்மா உமா மற்றும் அக்கா அன்சிகா இருவரும் அவளுக்கு புரிய வைத்தனர். கோகுலை மதிக்க கற்றுக்கொள். அவன் ஒரு சிறந்த மனிதன். நீ இப்படியே சோகமாக இருந்தால் அவன் உன்னை விட்டு தூரமாகிவிடக்கூடும் என்றனர். இதை கேட்டு வானதியின் மனம் கனத்தது. அன்சிகா அவளை ஷாப்பிங் அழைத்து சென்றாள். வானதியும் வெளியே செல்ல விரும்பினாள். இருவரும் மாலில் பொருட்கள் வாங்கி கொண்டிருந்த போது அன்சிகா கோகுலுக்கு ஃபோன் செய்து அங்கேயே வரவழைத்தாள். வானதி ஒரு கடையிலிருந்து மற்றொன்றுக்கு சென்று கொண்டிருந்தாள். அன்சிகா வர சிறிது நேரமாகும் என்பதால் அதுவரை மற்ற கடைகளை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது எதிர்பாராத விதமாக கோகுலை சந்தித்தாள். இன்றும் அவள் துப்பட்டாவால் முகத்தை சற்று மறைத்திருந்தாள். கோகுல் அவளை பார்த்த உடனேயே அடையாளம் கண்டு கொண்டான். இந்த முறை அந்த வாய்ப்பை தவறவிட அவன் விரும்பவில்லை. எஸ்கியூஸ் மீ என்று அவன் குரல் கொடுக்க வானதி நின்று ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள். உன் பெயரை நான் தெரிந்து கொள்ளலாமா என்று அவன் கேட்டான். தனது சொந்த மனைவியிடமே அவன் பெயரை கேட்கிறான் என்பதை யாராவது சொன்னால் எப்படி இருக்கும்? வானதி பதில் ஏதும் சொல்லாமல் அங்கிருந்து நகர்ந்தாள். அப்போது அன்சிகா அங்கே வந்து, அட கோகுல், நீ இங்கேயே கிடைத்தது நல்லது. இப்பதான் வானதி இங்கிருந்து சென்றாள். என்னுடன் வா என்றாள். அன்சிகா வானதிக்கு முன்னால் சென்று நின்றாள். உங்களுக்கு இவரை தெரியுமா என்று கோகுல் மெதுவாக அன்சிகாவின் காதில் கேட்டான். அன்சிகா அவன் விளையாடுகிறான் என்று நினைத்தாள். அவள் சிரித்து கொண்டே, இவள் உன் பார்வையில் பட்ட நாளிலிருந்து எங்களால் கூட இவளை அடையாளம் காண முடியவில்லை என்றாள். கோகுல் திகைத்து போனான். அன்சிகா என்ன சொல்கிறாள்? பிறகு அன்சிகா மீண்டும் சிரித்து கொண்டே, சரி கோகுல், இப்போது உன் மனைவியை கவனித்துக்கொள். நான் இதோ அங்கே போய்விட்டு வருகிறேன் என்றாள். கோகுல் ஒரே நேரத்தில் மகிழ்ச்சியிலும் வெட்கத்திலும் தன்னை ஒரு பெரிய முட்டாளாக எண்ணியும் அங்கே நின்றதை வானதி பார்த்தாள். யாராவது தன் மனைவியிடமே பெயர் கேட்பார்களா என்று அவள் யோசித்து கொண்டிருந்தாள். தன்னை பற்றி அவள் என்ன நினைத்திருப்பாள்? திரும்பி வரும்போது கோகுல் அவர்கள் இருவரையும் வீட்டில் விடுவதற்காக வந்தான். வீட்டை அடைந்ததும் வானதி தன் முக்காட்டை நீக்கினாள். இவள்தான் அந்த பெண் என்பதை இவ்வளவு நேரம் நம்ப முடியாமல் இருந்த கோகுலின் இதயம் மகிழ்ச்சியில் நிறைந்தது. தன் நிலையை எண்ணி அவனுக்கே சிரிப்பு வந்தது. நகரம் முழுவதும் நான் தேடிக்கொண்டிருந்த அந்த பெண் தன் வீட்டிலேயே இருந்திருக்கிறாள். அம்மாவிடமும் அன்சிகாவிடமும் வாங்கிய பொருட்களை காட்டிய பிறகு கோகுல் வானதியை தன்னுடன் வருமாறு அழைத்தான். வானதி ஆச்சரியத்துடனும் அவனை பார்க்க அவன் புன்னகைத்து, ஏன் திருமதி அவர்களே, 4 நாட்கள் பிறந்த வீட்டில் இருந்ததற்கே உங்கள் உண்மையான வீட்டை மறந்து விட்டீர்களா என்றான். அவன் சொன்ன விதத்தை கேட்டு அம்மாவும் அன்சிகாவும் சிரிக்க வானதி அவனை முறைத்து பார்த்தாள். கோகுல் புன்னகையுடன், நன்றி ஆண்டி, என் மனைவிக்கு மீண்டும் புன்னகைக்கு கற்றுக் கொடுத்ததற்கு என்றான். அவனது குரலை கேட்டதும் வானதி உடனே எழுந்து நின்றாள். அவன் வேறு ஏதேனும் சொல்வதற்கு முன்பே சரி செல்லலாம் என்று அவளே கூறினாள். கோகுல் புன்னகைத்தான். ஆனால் விளையாட்டாக, நீ இப்படியே கோபப்பட்டால் நான் நிஜமாகவே இந்த உலகத்தை விட்டு போய்விடுவேன் என்றான். அவன் இதை சொன்ன அடுத்த கணமே வானதியின் முகம் சட்டென்று மாறியது. விமலின் நினைவு அவளது இதயத்தை மீண்டும் வலியால் நிரப்பியது. கோகுல் உடனே சுதாரித்து கொண்டு,
ஓகே, சாரி, நான் சும்மா விளையாட்டிற்கு சொன்னேன் என்றான். பிறகு அவன் அவளை அழைத்து கொண்டு அமைதியாக அங்கிருந்து சென்றான். வீட்டிற்கு வந்ததும் அவள் மௌனமாக தன் அறைக்கு செல்ல முயன்றாள். அப்போது கோகுல் சட்டென்று அவளது கையை பிடித்து தன் பக்கம் இழுத்தான். எங்கே செல்கிறீர்கள் திருமதி அவர்களே என்று கேட்டான். அவள் அப்படியே அவனது மார்பில் சாய்ந்தாள். இருவரது இதய துடிப்பும் மிக வேகமாக இருந்தது. வானதி திக்கி திணறி அறைக்கு என்றாள். வெட்கத்தில் அவளது கண்கள் தாழ்ந்தன. வானதியின் இந்த வடிவம் அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவள்தான் அந்த பெண் என்று அவனது இதயம் பலமுறை சொல்லியும் அவன் நம்ப தயாராக இல்லை. அவளை தன் அணைப்பிற்குள் இன்னும் நெருக்கமாக இழுத்து கொண்டு, அறை இங்கிருக்கிறது, நீங்கள் எங்கே அங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டான். அவனது இரு கைகளும் வானதியின் மேல் இருந்தன. வானதியின் இரு கைகளும் அவனது மார்பில் பிடித்திருந்தன. பதில் சொல்லுங்கள் என்று அவளை வம்பு செய்வதில் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி. வானதி மெதுவாக, என்ன பதில் சொல்வது என்றாள். கோகுல் புன்னகைத்து, சரி, நிமிர்ந்து என்னை பார் என்றான். வானதி மெல்ல நிமிர்ந்து பார்த்தாள். அவளது இதய துடிப்பை அவனது மார்பில் அவனால் உணர முடிந்தது. அவன் ஆழ்ந்த குரலில், உனக்கு தெரியுமா, உன் கண்கள் மிக மிக அழகானவை என்றான். வானதி வெட்கத்துடன், உங்களுக்கு பேச மட்டும்தான் தெரியுமா என்றாள். கோகுல் அவளது சிவந்த கன்னங்களை பார்த்து புன்னகைத்தான். அவன் சற்றே குனிந்து அவளது கன்னத்தில் மென்மையாக முத்தமிட்டான். வானதி கண்களை மூடிக்கொண்டு அப்படியே நின்றாள். சில நொடிகள் கழித்து தன்னை தேற்றிக் கொண்ட அவள் அவனது அணைப்பில் இருந்து விலகி, நான் உடைமாற்றிக் கொண்டு வருகிறேன் என்றாள். கோகுல் புன்னகையுடன் அவளை செல்ல அனுமதித்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு வானதி ஒரு லேசான இளஞ்சிவப்பு நிற குருதா மற்றும் தளர்வான பைஜாமில் வெளியே வந்தாள். துப்பட்டா அவளது கழுத்தை சுற்றி இருந்தது. முகம் கழுவி வந்ததால் அவள் மிகவும் புத்துணர்ச்சியுடன் தெரிந்தாள். கோகுல் மொபைலை கையில் எடுத்துக்கொண்டு அமர்ந்தான். சரி கேள், இன்று இரவு நாம் ஒரு திரைப்படம் பார்க்க போகிறோம் என்றான். வானதி சாதாரணமாக தோள்களை உயர்த்தினாள். கோகுல் உற்சாகமாக, முடிவாகிவிட்டது, நான் சாப்பிட ஏதாவது ஆர்டர் செய்கிறேன் என்று கூறி மொபைலில் மூழ்கினான். வானதி சோபாவில் அமர்ந்தாள். அவளுக்கு தன் மீது ஒரு பெருமை ஏற்பட்டது. தான் யாரை விரும்பினாலோ அவரே இப்போது அவளது வாழ்க்கை துணையாக இருக்கிறார். அவள் தன் கை விரலை பார்த்தாள். அங்கே இன்னும் விமல் கொடுத்த மோதிரம் இருந்தது. அதை கலற்ற அவளுக்கு மனமில்லை. அதனால் அந்த மோதிரத்தை ஒரு லாக்கெட்டாக மாற்றி தன் கழுத்தில் பத்திரப்படுத்தி கொண்டாள். வெகு நேரம் கழித்து கோகுல் அறைக்குள் வந்தபோது வானதி அமைதியாக அமர்ந்திருப்பதை பார்த்தான். அவன் அவளை அழைத்து, உனக்கு யாராவது சொல்லி இருக்கிறார்களா, நீ அமைதியாக இருந்தால் நன்றாக இருப்பதில்லை என்று? நீ பேசிக்கொண்டு இருக்கும்போதுதான் இன்னும் அழகாக இருக்கிறாய் என்றான். அவனது விசித்திரமான பேச்சை கேட்டு வானதி வியப்புடன் அவனை பார்த்தாள். கோகுல் ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன் நின்று தன் தலைமுடியை சரி செய்து கொண்டிருந்தான். கண்ணாடி வழியாக அவளையே பார்த்து கொண்டிருந்தான். வானதி அவனை திருட்டுத்தனமாக பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது அவன் புன்னகையோடு, நீ நேரடியாகவே என்னை பார்க்கலாம், ஏன் இப்படி திருட்டுத்தனமாக பார்க்கிறாய்? நான் தான் உன் கணவன், தாராளமாக பார் என்றான். அவளது திருட்டுத்தனம் பிடிபட்டு விட்டது. கோகுல் சொன்ன விதத்தை கேட்டு அவள் வெட்கத்தில் சிவந்தாள். அவள் உடனே, நான் ஏன் திருட்டுத்தனமாக பார்க்க போகிறேன், எனக்கு அப்படி ஒரு ஆசையெல்லாம் இல்லை என்றாள். கோகுல் சிரித்து கொண்டே, பொய் சொல்லாதே, திருமணத்திற்கு முன்பும் இப்படித்தான் பார்த்து கொண்டிருப்பாய் என்றான். வானதி ஆச்சரியத்துடன், உங்களுக்கு யார் சொன்னது, நான் பார்க்கவே இல்லை என்றாள். கோகுல் சிரித்து கொண்டே, அன்சிகா தான் சொன்னாள் என்றான். வானதி கோபமாக, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, நான் உங்களை பார்த்ததே இல்லை என்றாள். கோகுல் விளையாட்டாக, சரி, பொய் சொல்பவர்களை காகம் கொத்தும் என்று சொல்வார்கள் என்றான். அவன் சொன்னதை கேட்டு வானதி திகைத்து நின்றாள். கோகுல் சத்தமாக சிரித்தான். வானதி கோபமாக அங்கிருந்து செல்ல முயன்ற போது அவன் அவளது கையை பிடித்து கொண்டான். சரி பாப்பா, கோபப்படாதே, உன் கண்களில் எனக்காக இருக்கும் கோபம் எனக்கு பிடிக்கவில்லை என்றான். பிறகு அவன் தீவிரமாக, ஒரு விஷயம் சொல்லவா, நான் உன்னை முதல் முறை பார்த்தபோதே உன் கண்களை பார்த்துதான் காதலில் விழுந்தேன் என்றான். வானதி உடனே, அப்படியா, அதனால்தான் உங்களால் அந்த கண்களை அடையாளம் காண முடியாமல் மாலில் உங்கள் சொந்த மனைவியிடமே பெயர் கேட்டீர்களா என்று பதிலடி கொடுத்தாள். கோகுல் வெட்கத்துடன் தன் தலைமுடியை தடவிக்கொண்டு, எனக்கு பலமுறை நீதான் அவள் என்று தோன்றியது, ஆனால் என் மனம் அதை நம்ப தயாராக இல்லை என்றான். வானதி, நான் அந்த பெண்ணாக இல்லாவிட்டாலும் நான் உங்கள் மனைவிதானே,
நீங்கள் நினைத்தது போல்தான் நடந்திருக்கும் என்றாள். அவளது பேச்சை கேட்டு கோகுல் லேசாக புன்னகைத்தான். பிறகு மெதுவாக குனிந்து அவளது தலையில் முத்தமிட்டான். வானதி தன் கைகளை அவனது கழுத்தை சுற்றி அணைத்து கொண்டாள். இருவரும் சில நிமிடங்கள் ஒருவருக்கொருவர் உலகத்தை மறந்திருந்தனர். அப்போது கதவு மணி ஒலிக்கவே வானதி சற்றென்று விலகினாள். கோகுல் முணுமுணுத்தான். இந்த டெலிவரி பையனை நான் என்று கூறிக்கொண்டே கதவை திறக்க சென்றான். அன்று இரவு இருவரும் ஒன்றாக அமர்ந்து திரைப்படம் பார்த்தனர். உறங்கும் நேரம் வந்தபோது வானதி படுக்கையில் அமர்ந்திருந்தாள். கோகுல் மறுபுறம் அமர முயன்றபோது அவள் சற்றென்று ஒரு தலையணையை எடுத்தாள். அதை கோகுல் உடனே பிடித்து கொண்டான். அவன், நான் இன்று சோபாவில் படுக்கப் போவதில்லை என்றான். வானதி அவனை கிண்டல் செய்ய எண்ணி, ஏன், சோபாவில் என்ன குறை என்று கேட்டாள். கோகுல் புன்னகைத்து கொண்டே கேட்டான், சரி சொல், இன்று நீ என்னுடைய சோபாவில் உட்கார்ந்திருந்தாய் அல்லவா? வானதி அறியாமல் ஆமாம் என்று தலையசைத்தாள். உடனே கோகுல், அப்படி என்றால் நானும் உன்னுடைய படுக்கையில் தூங்கலாம் என்றுதானே அர்த்தம் என்று ஒரு வெற்றியாளனைப் போல கூறிக்கொண்டு படுக்கையில் அமரப்போனான். அப்போது வானதி சட்டென்று, இல்லை, நீங்கள் அப்படியும் இங்கே அமர முடியாது என்றாள். அவளது இந்த நேரடியான பதிலை கேட்டு கோகுல் ஒரு வேடிக்கையான முகபாவனையை செய்தான். ஓ, அப்படி என்றால் நீ என் சோபாவில் அமரலாம், ஆனால் நான் உன் படுக்கையில் அமரக்கூடாதா என்று கேட்டான். அவன் அடுத்து என்ன செய்ய போகிறான் என்பதை உணராமல் வானதி புன்னகையுடன் நிச்சயமாக என்றாள். அடுத்த கணமே கோகுல் அவளை நோக்கி வந்து அவளை தன் கைகளில் அள்ளி கொண்டான். வானதி பதற்றத்துடன் வேண்டாம் என்று மறுத்தாள். அவனை லேசாக அடிக்கவும் செய்தாள். ஆனால் கோகுல் சிரித்து கொண்டே அவளை தூக்கி கொண்டு சோபாவிற்கு வந்து அங்கே மெதுவாக கிடத்தினான். பிறகு தானும் அவள் அருகில் அமர்ந்து கொண்டான். புன்னகையுடன், இப்போது இதன் அர்த்தம் என்னவென்றால் நீ என்னுடன் என் சோபாவிலேயே தூங்கலாம் என்றான். வானதி அவனை அப்படியே பார்த்து கொண்டிருந்தாள். இவன் எவ்வளவு புத்திசாலி என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். இப்போது கோகுல் அவளது தலையை தன் மடியில் வைத்து கொண்டு அமர்ந்திருந்தான். அவ்வப்போது தன் சிறு வயது கதைகளை சொன்னான். சில நேரம் தன் தொழில் சார்ந்த கதைகளை சொன்னான். அவ்வப்போது அவளது கனவுகளை பற்றி கேட்டான். இடையில் அவளது கைகளை பிடித்து கொள்வதும் அவளது நெற்றியில் முத்தமிடுவதுமாக இருந்தான். வானதி பேசும்போது அவன் அவளை மிகுந்த அன்புடன் பார்த்து கொண்டே இருந்தான். வாழ்க்கை தன்னிடமிருந்து பலவற்றை பறித்து கொண்ட போதிலும் மீண்டும் வாழ்வதற்கு ஒரு அழகான காரணத்தை வழங்கியிருப்பதை வானதி இப்போது உணரத் தொடங்கினாள். அவளது வாழ்வின் கடினமான நாட்கள் மெல்ல மெல்ல மறைந்து பின்னுக்கு சென்றன. கோகுலுடன் செலவிடும் ஒவ்வொரு நொடியும் அவளது உலகத்தை இன்னும் அழகாக்கியது. இப்போது அவளது வாழ்க்கை நிஜமாகவே மிகவும் ரம்மியமாக தெரிந்தது. நன்றி.